इतिहास पुराणाभ्यां वेदं समुपबृंहयेत् बिभेत्यल्पश्रुताद् वेदः मामयं प्रतरिष्यति. இது ஒரு புராண ஸ்லோகம். இதிகாச புராணங்களின் உதவி கொண்டே வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்ல வந்த ஸ்லோகம் இது. ஒரு ஜீவாத்மா இவ்வுலகத்திலே எப்படி நடக்க வேணும் நடக்க கூடாதுன்னு காட்டி கொடுக்க வேதங்கள் அவதரித்தன. வேதத்தையும் வேதாந்தத்தையும் சாஸ்திரம் சாஸ்திரம்னு நாம கொண்டாடுகிறோம். ஏன்னா சாசனாத்து சாஸ்திரம், சாசனம்னா விதின்னு சொல்றோம் இல்லையா? இப்படித்தான் நீ நடக்கலாம், இப்படி நீ நடக்க கூடாதுன்னு விதிப்பது சாஸ்திரம். சாஸ்திரம்னு பேர். அதனால நாம செய்ய வேண்டியதையும் சாஸ்திரம் சொல்லும், செய்யக்கூடாதத்தையும் சாஸ்திரம் சொல்லும். அதை செய்யன்னு சொன்னதை செய்து அது கூடாதுன்னு சொன்னதை தவிர்த்துட்டே போயிட்டோம்னா தானே ஜீவாத்மா தன்னை தானே உயர்த்தி கொள்ளுகிறான். அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ளுவது நம்முடைய பாரத தேசத்திலே பழங்காலத்திலிருந்தே மிகவும் உயர்ந்ததாக ஒத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த வேதத்தை மட்டும் வாசிச்சு பார்த்தோம்னா அதனுடைய அர்த்தங்கள் சரிவர மனசிலே நிற்காது. அதை நடத்தி காட்டுவதற்காக எம்பெருமான் நிறைய அவதாரங்களையும் பண்ணினான். மீனோடு, ஆமை, கேழல், அரி, குரலாய், முன்னுமிராமனாய், தானாய், பின்னுமிராமனாய், தாமோதரனாய், கற்கியுமானான். இது திருமங்கி ஆழ்வாருடைய அழகான பாசுரம். 10 அவதாரங்களை பகவான் பண்ணினார் அல்லவா? மீனோடு, ஆமை, கேழல், அரி, குரலாய், முன்னுமிராமனாய், தானாய், பின்னுமிராமனாய், தாமோதரனாய், கற்கியுமானான். முன்னுமிராமன்கிறது பரசுராமனை சொல்றார், தானாய்னு ராமனை சொல்றார், பின்னுமிராமன்னு பலராமனை சொல்றார், கடைசியா தாமோதரன்னு கண்ணனை சொல்லி கற்கியுமானான் ஆழ்வாருடைய பாசுரம். இப்படி தசாவதாரங்கள் எதற்காக? வேதத்துல என்னென்ன அர்த்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குமோ அதை நமக்காக நடத்தி காட்டுறதுக்கு தான் தசாவதாரங்கள். ஏன்னா புஸ்தகத்துல படிச்சு போனோம்னா ரொம்ப மனசுல நிக்கவே நிக்காது. அதை உடனே பண்ணி பாருங்கன்னு சொல்றோம் இல்லையோ? முதல்ல அறிவியல் பாடத்தை புஸ்தகத்துல படிப்போம், உடனே அதை இந்த மாதிரி கையில குழந்தைகளுக்கு பண்ணி காட்டுறதுக்கு சொல்றாளே, பண்ணி பார்த்தா தான் புரியும். இப்ப நாமே வாசிச்சிருக்கோம், எந்த பக்கம் சூரிய ஒளி இருக்கோ அதை நோக்கித்தான் செடி கொடிகள் வளரும். முதல் பாடம் நமக்கு சொல்லி கொடுத்தா படிக்க ஆரம்பிக்கச்சு. அது எத்தனை தரம் படிச்சு பார்த்தாலும் சுலபமா மனசுல நிற்காது. உடனே வாத்தியார் சுவாமி ஒரு கொடியை எடு, அதை ஜன்னல் பக்கத்துல வை, அது சூரியன் இருக்கிற பக்கம் போறதுன்னு சொல்லி காட்டுறாரு இல்லையா? பார்த்த உடனே குழந்தை புரிஞ்சிடும். இதே போலத்தான் வேதமும் வேதாந்தமும் எம்பெருமானுடைய அவதாரங்களும் படிச்சு பார்க்கறச்சே சுலபமா புரியாது. அதே அதுல படிச்சத கண்ணன் பிறந்து நடத்தினான், ராமன் பிறந்து நடத்தினான்னு சொன்னான். ஈர்க்கப்படுகிறோம் அல்லவா அந்த அவதாரங்களிலே. அதனால அவன் பிறந்ததை சொல்ல வந்தது இதிகாசங்களும் புராணங்களும். வேதத்தை முதல்ல வாசிக்க வேணும், அதன் அர்த்தங்கள் மனசுல நன்னா படியணும்னா அதை நடத்தி காட்டின முன்னுதாரணமாக இருந்த ராமன் கதையும் கண்ணன் கதையும் நரசிம்மன் கதையும் நாமும் கேட்டு கொள்ள வேண்டும். இதனாலதான் சிறு வயது தொடங்கியே குழந்தைகளுக்கு இதிகாசங்களையும் புராணங்களையும் சொல்லணும்னு சொல்லிட்டு வருது. 7 வயசு ஆகணும் பூணல் போடுறது. 8 வருஷம் பிராமணம் உபநீத சாஸ்திரம் சொல்லிட்டு 8 வயசு குழந்தைக்கு பூணல் போடு. உடனே ஒருத்தர் கேட்டார், ரெட்டப்படையில பூணல் போடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றாளே, 8 வயசு குழந்தைக்கு பூணல் போடுன்னு சாஸ்திரம் சொல்லித்தேன்னா கர்ப்பத்தை சேர்த்து 8 வயசு, அப்போ ஒரு 10 மாசத்தை கழிச்சுட்டோம்னா மிச்சம் 7 வயசு நமக்கு கிடைக்கும் இல்லையோ? 7வது வயசு தான் சரியான வயசு ஒரு பிள்ளைக்கு உபநயனம் பண்ணுவதற்காக. அந்த வயசு கூட 7, அப்புறம் தான் வேதாத்தியனத்துக்கு யோக்கியத்தையே வரும் மேற்கொண்டு. ஆனா 2 வயசு 3 வயசு 4 வயசுலயே இதிகாச புராண கதையை சொல்ல ஆரம்பிச்சுடலாம். அதுக்கு உபநயனம் பண்ணணும்னு கேட்டு காத்துட்டு இருக்க வேண்டிய தேவையும் கிடையாது. கண்ணன் பிறந்தான் என்னும் ராமன் பிறந்தான் என்னும் சிறு வயது தொடங்கியே நாம சொல்ல ஆரம்பிக்கிறோம் இல்லையோ? அதனால பல நன்மைகள் எல்லாம் ஏற்படும். மேற்கொண்டு வேதத்தை படிக்கச்சே சடக்கென சீக்கிரமா அதனுடைய அர்த்தங்களை நாம புரிஞ்சுவிடலாம். வேதங்கள் 4 வேதாந்தங்களான உபனிஷத்துக்கள், இதனுடைய அர்த்தத்தனையும் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இதிகாசங்களும் புராணங்களும். அதுல இதிகாசங்கள் 2 பிரசித்தமா எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸ்ரீ ராமாயணம் 1, ஸ்ரீ மகாபாரதம் மத்தொன்னு. இது 2 இதிகாசங்கள்.
அதே போல புராணங்கள் 18 புராணங்கள், ராஜச புராணம், தாமச புராணம், சாத்விக புராணம், 6 3 18 புராணங்கள். இது இத்தனையுமே மகரிஷிகள் வாக்கால பாடப்பட்டதுதான். இந்த புராணங்கள் அத்தனை வேதவியாசரே சொன்னதா சொல்லுவார்கள், பிரம்மாவே சொன்னதாக சொல்லுவார்கள். இதிகாசத்திலே வால்மீகி பாடினது ராமாயணம், வேதவியாசர் பாடினது மகாபாரதம். ஆக இதிகாசங்களும் புராணங்களும் வேதத்தை திருடப்படுத்துவதற்காக வந்து பிறந்தன. அப்ப இதிகாச புராணங்கள் எவ்வளவு பிரபலமாக மேன்மை தங்கிவியாக ஆகும். அதிலையும் புராணங்களை விட இதிகாசங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு. புராண இதிகாசம்ங்கிற இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நாம கேட்கிற அளவுக்கு இப்ப இந்த கோட்டிலே எடுத்துப்போமே, இதே இடத்துல எத்தனையோ பெரியவாள் எத்தனையோ வந்து சொல்லியிருப்பா இல்லையா? பாரதம் நிறைய தரம் நடந்திருக்கும், பாகவதம் நிறைய தரம் நடந்திருக்கும், ராமாயணம் நிறைய தரம் நடந்திருக்கும். சுவாமி 18 புராணத்திலே பாத்ம புராணம் இங்க யாரான்னு சொல்லியிருக்காளா? பிரம்மாண்ட புராணம் இங்க யாரான்னு சொல்லியிருக்காளா? பிரம்ம புராணம் சொல்லியிருக்கலாம். ஆனா இது நடக்கிற அளவுக்கு கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. புராணங்களை விட இதிகாசங்களுக்கு தனிச்சிறப்பு. கேட்டு கேட்டு கதை நன்னா பழகி போன சிறப்பு. அந்த இதிகாசங்களிலே ஸ்ரீ மகாபாரதம் கண்ணனுடைய வைபவத்தை சொல்லுவதற்காக பிறந்தது. அந்த மகாபாரதத்தை ஆனுசாசனிக பர்வத்தில் கண்ணன பெருமானுடைய திருநாமங்கள் அத்தனை சொல்ல ஆரம்பிக்கிறார் பீஷ்மாச்சாரியர். யுதிஷ்டிரருக்கு திருநாம சங்கீர்த்தனத்தினுடைய ஏற்றம் என்ன, அதை பண்ணதுனால நமக்கு என்ன பயன்கிறத பத்தி எல்லாம் நேத்தி கோட்டிலே நாமும் விளக்கமாக அனுபவித்துள்ளோம். நாம சங்கீர்த்தனம்ங்கிறது எந்த பலத்தையும் கொடுக்கும், ஒரு குறவும் இல்லை. சகல பலப்பிரதோகி விஷ்ணு, விஷ்ணு எந்த பலத்தை கேட்டாலும் கொடுப்பான். விஷ்ணுனுடைய திருநாமமும் எந்த பலத்தை கேட்டாலும் கொடுக்கும். அப்படின்னா நாம எந்த பலத்தையும் உத்தேசித்து நாம சங்கீர்த்தனம் பண்ணலாமாங்கிற கேள்வி பிறக்கும். நாம எதுக்கு வேணா திருநாமத்தை சொல்லலாமான்னா சொல்லலாம், கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஆனா கண்ட பலத்துக்காக நாம சங்கீர்த்தனம் பண்ணிவிடுறது கூடாது. இதுக்கு வேடிக்கையா ஒரு சரித்திரம் சொன்னார்கள். ஒருத்தன் செம்படவன், ஒரு மீனவன். அவன் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போனான். மீனை பிடிச்சுன்னு வந்துட்டான். பிடித்த உடனே மீனின் வயிற்றை அறுத்தான். அறுத்தால் உள்ளுக்குள்ள நல்ல ரத்தனம், மார்க்கமான விலை பொருந்திய ரத்தனம். அந்த ரத்தனத்துக்கு எத்தனை கோடி ரூபாய் போருங்கிறது செம்படவனுக்கு தெரியாது. அதனால ரத்தனத்தை எடுத்துன்னு போனா அந்த ஊர்ல பெரிய வைர வியாபாரி இருந்தார். வியாபாரி இடத்துல கொடுத்து எனக்கு பணம் கொடுன்னு கேட்டான். வியாபாரி திரும்பி பார்த்தார், கண்டிப்பா 50 லட்சமான இருக்குன்னு புரிஞ்சு விட்டார். அதே சமயத்துல வியாபாரிக்கு இன்னொரு உண்மையும் தெரியணும், விற்க வந்தவனுக்கு அது தெரியாதுங்கிறதும் தெரியணும். அது 50 லட்சம் ரூபாய் போருங்கிறதும் தெரியணும். அப்படிங்கிற உண்மை விற்க வந்தவனுக்கு தெரியாதுன்னு தெரிய வேண்டியது அவனுக்கு முக்கியம். ஏன்னா அவனுக்கு தெரியும் நினைச்சிருந்தானே இவங்கிட்டே 50 லட்சம் கொடுத்து வாங்கிடுவோம். அப்புறம் இவனுக்கு லாபம் வர்றதுக்கு வழியே கிடையாது. வியாபாரி சொன்னா 100 ரூபாய் தரேன் அப்படின்னு செம்படவன் இடத்துல சொன்னான். செம்படவனுக்கு அன்னை தேதிக்கு 100 ரூபாய் ரொம்ப பெருசு. அவனுக்கு அன்னைக்கு சாப்பாடு, மறுநாள் சாப்பாடு, மறுநாள் சாப்பாடு மூணுமே கிடைச்சுடுங்கிறதுக்காக சரி 100 கிடைக்கிறதேன்னு ரத்தனத்தை கொடுத்தான். வாங்கிட்டு போயிட்டான். அவனும் ஆனந்தப்பட்டான். செம்படவனுக்கு ஒண்ணு மகிழ்ச்சியில குறைச்சல் இல்லை. ஒண்ணுமில்லாதவனுக்கு 3 வேளை சோறு கிடைச்சது இல்லையோ, ஆனந்தமா 100 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான். மறுநாள் என்ன பண்ணா, பட்டை தீட்ட ஆரம்பித்தான் இந்த வைர வியாபாரி. இந்த பக்கம் தீட்டினா நீளமா கொட்டுறது, இந்த பக்கம் தீட்டினா பச்சையா கொட்டுறது. இந்த ரத்தனை எந்தெந்த பக்கம் திருப்பினாலும் அந்தந்த பட்டை ஒரு ஒளி. 10 நாள் நன்னா பட்டை தீட்டினான். தேசத்தினுடைய ராஜாவிடத்தில் எடுத்துன்னு போனான். ராஜன்னு, உனக்காக உலகம் முழுக்க சுத்தி திரிந்து இந்த ரத்தனத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன், ரொம்ப கட்டப்பட்டிருக்கேன் உனக்காக ஒரு பொய்யையும் உதிர்த்தான். செம்படவன் கொண்டு கொடுத்திருக்கான். இவன் பட்டை தீட்டினதோட சரி, ராஜாவின் இடத்துல கொண்டு போய் உலகம் முழுக்க சுத்தி இந்த ரத்தனத்தை உனக்காக கொண்டிருக்கேன்னு கொண்டு போய் கொடுத்தான். ராஜா வாங்கி பார்த்தான். என்ன விலைன்னு கேட்டான். இந்த வந்திருந்த வியாபாரி இடத்தை 1 கோடி ரூபாய் சொல்லிட்டான் வியாபாரி. ராஜாவுக்கு 1 கோடி ஒரு பெரிய விஷயம் இல்லை. 1 கோடியை கொடுத்தான், வாங்கிட்டு போயிட்டான். வியாபாரிக்கு மிக்க மகிழ்ச்சி. செம்படவனுக்கு 100 ரூபாய் பெற்ற போதும் மகிழ்ச்சி. வியாபாரி 1 கோடிக்கு வித்த போதும் மகிழ்ச்சி. ரெண்டாவது அடுத்தது ராஜா வாங்கி பார்த்தா உயர்ந்த சொத்துன்னு தெரிஞ்சு விட்டான். சரி, இது அடுத்த தேசத்து ராஜாவிடத்துல 2 கோடிக்கு வித்து விடலாமா? கண்டிப்பா செய்ய மாட்டான் ராஜா. அவன் பேர் என்ன இருக்கு? அப்புறம் இப்ப ஏற்பட்ட சொத்தை இந்த ராஜா கூட வித்தல் வாங்கல் தான் பண்ணுவார் போல் இருக்குன்னு ஊர் தூத்துறதுக்கு ஆரம்பிச்சுடாதா. ராஜா நன்னா பட்டை போட்டு தன்னுடைய ராணி கழுத்துக்கு உயர்ந்த ஹாரம், ரத்தன ஹாரம் பண்ணி போட்டுட்டான். நித்தியம் பாக்குறான், அழகு பாக்குறான், சந்தோஷப்பட்டான். விற்காத ராஜாவுக்கு மகிழ்ச்சி. 10 ரூபாய்க்கு வித்த செம்படவனுக்கும் ஆனந்தம், 1 கோடிக்கு வித்த வியாபாரிக்கும் ஆனந்தம், விற்காமலே போட்டு ஆனந்தப்பட்ட ராஜாவுக்கு மகிழ்ச்சி. இப்ப 3 பேருக்கும் ஒரே ரத்தனத்தால ஆனந்தம் ஏற்பட்டதா? அந்த ரத்தனம் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயம். நாம சங்கீர்த்தனம் பாடுறோம் இல்லையோ, அந்த ரத்தனம். அந்த ரத்தனத்தை எதற்காக நாம விற்கலாம் தெரியுமா? எனக்கு வியாதி போகணும், கல்யாணம் ஆகணும், பணம் காசு கிடைக்கணும்,
ரொம்ப நாளா என் வீடு என் கையில இல்ல, நீதிமன்றத்துல இருக்கு, அது கொஞ்சம் திரும்ப வந்துட்டா தேவையில்ல இப்படிங்கிறதுக்காக எல்லாம் இவன் சஹஸ்ரநாம பாராயணம் பண்ண ஆரம்பிச்சா செம்படவன் 10 ரூபாய்க்கு வித்தா போலே அவனும் மகிழ்வன். வீடு திரும்ப கிடைக்கும், வியாதியும் போகும், கல்யாணம் ஆகும், குழந்தையும் பிறக்கும், எல்லாமே வாஸ்தவம் தான். ஆனா இந்த சாதாரண ஒரு செம்படவன் 10 ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டானே, அந்த மாதிரி தாழ்ந்த பலத்துக்கு விற்றவர்களாகும். அதை மறந்துட்டேன். அடுத்தது இந்த மாதிரி தாழ்ந்த பலத்துக்கெல்லாம் நான் சஹஸ்ரநாமத்தை விற்கிறதா இல்ல, மோக்ஷானந்தம் போகணும், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேரணும், அந்த பலத்துக்காக சஹஸ்ரநாம பாராயணம் பண்றேனே, சரி பண்ணலாம். அது வியாபாரி 1 கோடிக்கு வித்தா போலே 10 ரூபாய்க்கு விற்கல, இப்போ 1 கோடிக்கு வித்த உயர்த்தி தெரிஞ்சுதானே வித்திருக்கான். அதே போல மோக்ஷானந்தத்துக்காக நாம சங்கீர்த்தனம் பண்ண கொஞ்சம் வசதி, செம்படவனை விட இப்ப தேவையில்லை, ஏன்னா 1 கோடிக்கு வித்திருக்கோம். அடுத்து இந்த ராஜா என்ன பண்ணினா மத்த 6 இடத்துலயும் அதை விற்கவே இல்லை, தானே கழுத்துல போட்டுன்னு பார்த்துட்டான் இல்லையோ. அதே போல நாம சங்கீர்த்தனத்தை நாமங்களை சொல்லும் இனிமைக்காகவே சொல்ல போறேன். அதை தவிர எதை எதிர்பார்த்து நான் நாம சங்கீர்த்தனம் பண்ண போறதில்லை. தானா மோட்சம் கிடைச்சா கிடைக்கட்டும், நான் மோட்சத்தை கேட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணவே மாட்டேன். அப்ப எதற்காக சங்கீர்த்தனம் பண்ணணும்? அதை சொல்லும் இன்பத்துக்காக. அதை சொல்லச்சே எம்பெருமான் திருமுக மண்டலம் உகக்கும், விகாசப்படும், ஆனந்தப்படும். என் தகப்பனார் ஆனந்தப்படுறத பார்த்து எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இதுக்குத்தான் அவன் திருநாமத்தை நான் சொல்றேனே தவிர, இப்ப தகப்பனார காலத்தால விழுந்து சேவிக்கணும், தாய் தந்தையர்கள் இருந்தா விழுந்து சேவிக்கணும்னு சொல்றது. ஆச்சாரியனை சேவிக்கணும், தாயார் தந்தையர் நித்தியம் விழுந்து சேவிக்கணும், கணவனை விழுந்து சேவிக்கணும், தமையனார விழுந்து சேவிக்கணும். இதெல்லாம் சாஸ்திரத்துல இந்த வழின்னு சொல்லி கொடுத்திருக்கா. அதுவும் சந்தியாவந்தனம் பண்றோம் இல்லையா, முடிந்தவுடன் கண்டிப்பா பெருமாளை சேவித்து விட்டு யாரானு பெரியவர்களை விழுந்து வணங்கணும்ங்கிறது அன்னிலேருந்து நாம வச்சுட்டு இருக்கிற மரபு. பெரியவரை சேவிக்கணும்னு நாங்க வழக்கம் வச்சுட்டு இருக்கோம். போய் தந்தை தாயை விழுந்து சேவிச்சோம், எழுந்துட்டு ஓட்டம் கேட்டான், இன்னைக்கு ஒன்ன சேவிச்சேனே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தரும் கேட்கறதா தெரியல. இப்போ சேவிக்க வேண்டியது நீ பிறவி எடுத்த பயன், சேவை பெத்துக்க வேண்டியது அவன் பெற்ற பயன். இவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர இதுக்கு மேல என்னத்துக்காக சேவிச்சேன்னு ஒரு நாள் கார்த்தாலே நம்மால கண்டிருக்க முடியுமா? சேவிக்கிறது இவனுக்கு கடமை, சேவையை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவனுக்கு கடமை, திருநாமம் சொல்ல வேண்டியது எனக்கு மகிழ்ச்சி, கேட்டு இன்பப்பட வேண்டியது அவனுக்கு கடமை. இதுக்குத்தான் இந்த திருநாமத்தை நான் சொல்றேனே தவிர இதனால ஒண்ணு கிடைக்கும்னு நினைச்சுட்டு சொல்றதுக்கு ஆரம்பித்தோம்னா அப்ப நாமத்தை விற்றார் போலே தானே ஆகும். விற்கலாமா திருநாமத்தை? தாழ்ந்த பலனுக்கு விற்றால் செம்படவன போலே, உயர்ந்த மோட்சத்துக்கு விற்றால் வியாபாரிய போலே, விற்காமல் நானே சொல்லி இன்பப்பட்டால் அவன் தான் ராஜாவை போலே. இப்ப நான் தான் முடிவு பண்ணிக்கணும், நான் செம்படவனா இருக்கணுமா, வியாபாரியா இருக்கணுமா, ராஜாவா இருக்கணுமா? நாம சொல்லிட்டு இருக்கோம் வெளியில, இப்போ எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் வேணும்னா நாம இப்ப மன்னர்களா இருக்கலாம். நாம சங்கீர்த்தனத்தை மத்த பிரயோஜனத்துக்காக பயன்படுத்தலைன்னா நாமும் இந்நாட்டு மன்னர்கள் தான். ஆக மன்னனாக இருந்தா நாம சங்கீர்த்தனத்தை மத்த எதற்காக ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். நாம சங்கீர்த்தனம் எந்த பலத்தையுமே கொடுக்கலாம், ஆனா நாம கேட்க கூடாதுங்கிறதா முக்கியம். அப்போ ஒரு சந்தேகம் வரும், சாமி நாம சங்கீர்த்தனம் பண்ணா அது இது கிடைக்குங்கிறதுக்காகத்தான் சொல்றதுக்கு வரும், அதையும் தவிர்த்துட்டா அப்ப சொல்றதுக்கு ஆசையே ஏற்படாது. ஒரு விஷயத்தை ஒருத்தன் செய்யணும்னா மந்த புத்தி உள்ளவன், ஒரு அறிவில்லாதவன், ஒரு முட்டாள் கூட ஒரு பயன் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யவே மாட்டான். ஆறானு செய்வர்களா? அப்படி இருக்க சஹஸ்ரநாமத்தை பயன் கருதாமல் சொல்லுன்னு சொன்னான், பயனே கிடைக்காதுன்னு பாரு சொல்லல, நீ பயனை எதிர்பார்க்காமல் சொல், சொல்லுண்டே இருந்தா தானே பயன்கள் கிடைக்கும். அது சஹஸ்ரநாமத்துல ரொம்ப முக்கியம். பயன் கிடைக்காதுன்னு இத்தனை நாளி அப்படின்னு சொல்லவே இல்லை, இப்போ கண்டிப்பா பயன்கள் கிடைக்கும். ஆனா நாம கேட்டா அந்த பயன்கள் மட்டமா போடும். நாம கேட்காம எம்பெருமான இடத்துல சொல்லுண்டே இருந்தோம்னா கிடைக்கிறது நமக்கு கிடைச்சுட்டு இருக்குமே. தகப்பனார் இடத்துல பிள்ளை எப்படி நடந்துக்கணுமோ அவன் பாட்டுக்கு நடந்துட்டு இருந்தா தகப்பனாருக்கு பிள்ளைக்கு எது நல்லதுன்னு தெரியுமா தெரியாதா? நிறைய பேர் வழக்கம் வச்சிருக்கோம், கோவிலுக்கு போவோம் அர்ச்சனை பண்றதுக்காக. அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சு எம்பெருமானுடைய திருநாமங்களை காதார கேட்கிறோம் இல்லையோ, கேட்கிற இன்பம் ரொம்ப முக்கியம். கோவிலுக்கு போச்சே சரி அட்டோத்தர சதநாமாவளின்னு பிரார்த்திச்சிருவோம், கையில பழக்கூட புஷ்ப கூட வச்சுருப்போம், அந்த கூடையும் கொடுத்துருவோம். இந்த கூடை எடுத்துன்னு போறச்சேவே இடுப்புக்கு கீழே எந்த ஆராதனை கூடையும் கொண்டு போறது இல்லை. பெருமானு கூட எடுத்துன்னு போறோம்னா நீங்க மகரிஷிகள் படத்துல எல்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க, அவ எதை எடுத்துன்னு போறச்சேவே இப்படித்தான் பிடிச்சுன்னு போவா. இந்த மாதிரி கீழே இப்படி பிடிச்சுன்னு போவே மாட்டான். நம்ம எதை கையில இப்படி பிடிச்சாலும் இயற்கையா கை இறங்கிண்டே போகும், நம்மால அதை தூக்கி பிடிச்சுக்க முடியாது. ஆனா இப்படி வச்சு பாருங்க, இது கீழே கை இறங்க முடியாது இல்லையா? அதனால எந்த பூஜைக்கு சாமான் எடுத்துன்னு போனாலும் நம்முடைய இடுப்பு கீழே அந்த பூஜை பொருட்களை கொண்டு செல்வதில்லை. மனித உடலிலேயே இடுப்புக்கு மேல் சுத்தமான பாகம், இடுப்புக்கு கீழ் அசுத்தமான பாகம். அதனால இடுப்புக்கு மேலதான் எம்பெருமானுக்கு எடுத்துன்னு போனோம். அர்ச்சக சுவாமி இடத்துல கொண்டு போய் சாரிச்சுட்டோம். அவர் வாங்கின உடனே கேட்பார், கோத்திரம்
சூத்திரம், பேர், நட்சத்திரம். உடனே நம்மளை பார்த்து கேட்டுருவோம். நாம பாடியன் சொல்லிப்போம். பாரத்வாஜ கோத்திரா, ஆபஸ்தம்ப சூத்திரா, யஜிஷாகாத்தியாயி கிருஷ்ண சர்மா நாமாகம் சொல்லிட்டு அபிவாதியை விழுந்து சேவிக்கிறமே. இதெல்லாம் என் பேரு ஊருன்னு சொல்லிடுவேன் அவர்கிட்ட. அவருடனே பெருமான் முன்னாடி போய் நின்று, இதோ கிருஷ்ணன் வந்திருக்கார், பாரத்வாஜ கோத்திரமா, ஆபஸ்தம்ப சூத்திரமா, யஜிஷாகாத்தியாயம், கிருஷ்ணன் பேரா இவருக்கு, இவர் உனக்கு அர்ச்சனை பண்றதுக்காக வந்திருக்காருன்னு பெருமாள்கிட்ட போய் சொல்லுவர். எனக்கு கொஞ்சம் வேடிக்கை கலந்த சிரிப்பு. என்ன சிரிப்பு? இப்ப இவர் என்னை பெத்தவனே இந்த எம்பெருமான் தான். அவன் முன்னாடி நான் போய் நின்று, சுவாமின் அடியே தான் கிருஷ்ணன் வந்திருக்கேன், நீர் பெத்தீரே ஒரு நாள், நான் தான் என் பாரத்வாஜ கோத்திரம், என் ஆபஸ்தம்ப சூத்திரம்னு சொல்லிட்டார். வேடிக்கையா இருக்காது எம்பெருமானுக்கு? நான் பெத்த பிள்ளை நித்தியம் கார்த்தால எங்கிட்டே வந்து நின்று என் பேர் இது ஊர் இதுன்னு சொல்லிட்டார். அவனுக்கு அவ்வளவா அதுல இச்சை இருக்க போறதில்லை. அதனால பெரியோர்கள், ரொம்ப பெரியவர்கள் எம்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ண போறச்சே பேர் கோத்திரம் சொல்லவே மாட்டான். பெருமானுக்காகவே பண்ணிடுங்கோன்னு சொல்றோம் இல்லையோ. ஏன்னா நம்ம பேர ஊரை நம்ம பெத்தவரிடத்துல சொல்லிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. பின்ன எதுக்கு நாம சகஸ்திரத்தை கேட்கிறோம்? இந்த திருநாமத்தை கேட்கிற இன்பத்துக்காகவே கேட்கிறோம். நான் திருநாம சொன்னா அவனுக்கு ஆனந்தம், அவன் திருநாமத்தை கேட்டா எனக்கு ஆனந்தம். கோவில்ல போன உடனே பூக்கூடைய கொடுத்துட்டு எப்படியும் அர்ச்சக சுவாமி ஒரு 10 நிமிடம் அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையோ, அதுக்குள்ள இவன் மத்த பேச்செல்லாம் பேசி முடிப்பான். அந்த 10 நிமிஷம் அந்த திவ்யதேசத்துடைய 108 நாமங்களை காது கொண்டு கேட்கணும். ஏன்னா திவ்யதேசங்களுடைய கதை அத்தனை அந்த நாமாவளியில வந்துடும். இந்த பெருமாள் என்ன பண்ணார், எப்படி திருவவதாரம் பண்ணினார், இங்க எந்தெந்த மகரிஷிகள்லாம் வந்து சேவிச்சிருக்கா, இந்த கதை அத்தனை நாமாவளிக்குள்ளே வந்துடும். அதுக்கு தான் இந்த திருநாம சங்கீர்த்தன அர்ச்சனைங்கிறதே வச்சிருக்கா. அர்ச்சனம் பண்றது ஒரு திவ்யதேசத்துக்கு போய் பூக்குடைய கொடுத்தோம்னா காதை தீட்டின்னு அர்ச்சகர் சொல்றதை கேட்கணும். விடாம கேட்டுன்னு வந்தோம்னா தானே அந்த திவ்யதேசத்தினுடைய பெருமை நமக்கும் புரிந்து போகும். அதற்காகத்தான் அர்ச்சனமே தவிர எனக்கு ஏதோ வியாதி போகணும் அது இதுங்கிறதுக்காக அல்ல. அப்படியே ஒருவேளை நாம போன உடனே அர்ச்சக சுவாமி என்ன பிரார்த்திப்பார்? அரோக திருட காத்திர சித்தியர்த்தம், ஒருவித எந்த விதமான ஆரோக்கிய குறவும் இல்லாமல், எந்த வியாதியும் இல்லாமல் திருடமான தேகம் உண்டாவதற்காக செய்வோம். இப்படி ஒன்னொன்னே சொல்லுவர். வீடு கிடைக்கிறதுக்காக, கல்யாணமாறதுக்கான்னு சொல்லி சொல்லி பண்ணுவர். இப்படி நாமே போய் நமக்கு வேண்டியதை என்னன்னு சொல்லுண்டா எம்பெருமானுக்கு முதல்ல வருத்தம் வரும். எங்கிட்ட வந்துட்டு என் நாமத்தை சொல்லுண்டு எங்கிட்டயே இதை வேணும் அதை வேணும்னு கேட்டுருக்கா, என்ன கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு முதல் வருத்தம். ரெண்டாவது, நாம் பண்றதுலயும் கொஞ்சம் அசட்டுத்தனம் வந்துடும். ஏன்னா நமக்கு ஒண்ணு உலகத்துல இருக்கிற எல்லா சொத்தையும் என்னன்னு தெரியாது. மிஞ்சி மிஞ்சி போனா இப்ப ராமனுக்கு நான் அர்ச்சனை பண்றேன், நான் என்னன்னு கேட்டுப்பேன், சுவாமி அடியனுக்கு ஒரு 1101 கோடி ரூபாய் இருந்தா தேவையில்லை கேட்பேன். அதுக்கு மேல எண்ணிக்கை சொல்றது எனக்கே தெரியாது. இப்போ என் படிப்புக்கு இத்தனை பூஜ்யம் தான் கணக்கு தெரியுமே தவிர அதுக்கு மேல உலகத்துல எத்தனையோ கோடி இருக்கலாம், எத்தனையோ கோட்டான கோடி இருக்கலாம், அத்தனை அவனுக்கு தெரியும். பேசாம நமக்கு என்ன கொடுக்கணுங்கிறத அவங்கிட்டயே விட்டுட்டா என்ன, நாம சங்கீர்த்தனத்தை சொல்லிடுவோம். நீ பார்த்து எது எனக்கு சிறந்ததுன்னு நினைக்கிறியோ அதை கொடுன்னு அவனிடத்துல விண்ணப்பிச்சு விட்டோம்னா, தாயாருக்கு பிள்ளையினுடைய வயிறு தெரியுமோ இல்லையா, என்னைக்கும் பிள்ளை சோறு கேட்கவே முடியாது. 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை சாப்பிடறது உட்காரும், இதை வேண்டாம் அதை வேண்டாம் பிடிவாதம் பிடிக்கும். தாயார் உடனே என்ன சொல்றா, உனக்கு வயத்துக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமான்னு முதுகுல ஒண்ணு வெப்பள். இந்த பிள்ளைக்கு அன்னிலேருந்தே இப்ப சந்தேகம், அது என்னமா என் வயிறு எனக்கு தானே தெரியும் இவளுக்கு எப்படி தெரியும்னு. தாயாருக்கு நிச்சய புத்தி, அது என்னமா குழந்தைக்கு அது வயிறு தெரியும் எனக்கு தானே தெரியும். அந்த புத்தி பகவான் இடத்துல இருக்குமா இருக்காதா? இவனுக்கு எப்படி தெரியும் இவனுக்கு என்ன வேணும்னு? பெத்த எனக்கு தெரியுமா இவனுக்கு என்ன வேணும்னு? பெற்றெடுக்கப்பட்ட இவனுக்கு தெரியுமா? அதனால நாம போய் இன்னது வேணும் அன்னது வேணுங்கிற கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. போய் தாயான எம்பெருமானிடத்தே நாமத்தை சொன்னோம் என்னால் சொன்னத்துக்காக அவனுக்கு ஆனந்தம், சொன்னத்துக்காக நமக்கும் ஆனந்தம். சரி, சிறுபிள்ளத்தனமா இங்கேயானு சொல்லிட்டோம்னா, சுவாமி அர்த்தம் தெரியாதுன்னா நேற்றுக்கு சொன்னோம், சரி சரி அர்த்தம் தெரியாட்டாலும் தப்பு இல்லைன்னுட்டு. ஒருவேளை சம்ஸ்கிருதம் தெரியாதனாலே நாமங்களையே தப்பு தப்பா சொல்லிட்டோம்னா, வேதத்தை பத்தி சொல்றது ஏகஸ்வாது சுட்டு பிரயுக்தா, வேதத்துல ஒரு சப்தத்தை ஒழுங்கா சொன்னா நேர சொர்க்கத்துக்கு போயிடலாம், அவ்வளவு வசந்தது. ஏன்னா வேதத்துல சப்தம் ஒழுங்கா இருக்கணும், அக்ஷரம் ஒழுங்கா இருக்கணும், அதுக்குண்டான லட்சணங்கள் சர்வமும் பொருந்தி இருக்கணும், அதனுடைய உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் பச்சயம் முதலான அதனுடைய ஸ்வரங்கள்லாம் சரியா இருக்கணும். இதெல்லாம் சேர்த்து வேதத்துல ஒரு பஞ்சாதி வேண்டாம்னா ஒரு வரி, ஒரே ஒரு சப்தம் ஒழுங்கா சொன்னா கூட அத்தனை இன்பம் கிடைக்கும். அதுக்கு நேர் எதிர்த்தாப்புல என்ன சொல்லு தெரியுமா, ஒரே சப்தத்தை நீ தப்பா சொல்லிட்டியானா நரகத்துக்கும் போகணும். இந்த 2 சேர்த்து நாம அனுபவிச்சாகணும். இப்ப வேதத்துல அந்த பயம் நமக்கு இப்போ சரியா சொன்னா சொர்க்கம் இருக்கட்டும் சுவாமி, இந்த தப்பா சொல்லச்சேன்னா எங்களுக்கு பயமா இருக்கு. இப்ப நிறைய போட்டி தேர்வுகள்லாம் நடத்திட்டே இருக்காளோ இல்லையோ. முன்னாடி எல்லாம் தேர்வுன்னு எழுதிட்டு வந்தோம்னா சரியா இருந்ததுன்னா சரி 10 கிடைக்கும், 20 கிடைக்கும், 30 கிடைக்கும். இப்ப என்ன பண்ணிட்டா போட்டி அதிகமாக ஒரு தப்புன்னா 5 கழிச்சுடுவோம் அப்படின்னு உடனே வைக்க ஆரம்பிக்கிறா. சரியா வாங்கியன்னா 10,
தப்பா வாங்கினேன்னா 5 கழிச்சுடுவோம். இந்த 10 வாங்குறதுல கூட இப்ப பயம் இல்ல. எத்தனை தப்பாகி 5 கழிஞ்சு போயிடுமோன்னு பயந்துட்டு இருப்போம். அதே போல இப்ப சஹஸ்ரநாமத்திலையும் பயம் வந்துடும். நான் இங்க யானு தப்பா சொல்ல போக விஸ்வம் விஷ்ணு விஷட்காரஹா பூத பவ்ய பவத் பிரபு பூதகத் பூதகத் பாவோ பூதாத்மா பூத பாவனா பூக்கு பா சொல்லி பாக்கு பா சொல்லி இங்க யானு மாத்தி மாத்தி சம்ஸ்கிருதம் தெரியாத குறை. அதனால தப்பா சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு பயந்துட்டே வாய திறக்காமலே இருக்கும். இது நிறைய பேர் என்ன தவறு இழைத்துடுவோம்னா, நமக்கு சரியா தெரியாது, தெரிஞ்சா செய்யணும், தெரியாட்டா முதல்ல ஆரம்பிக்கவே கூடாது, முழுக்க செய்ய முடிஞ்சா செய்ய ஆரம்பிக்கணும், இல்லன்னா செய்யறதுக்கே கூடாதுன்னு சில பேர் நினைச்சுட்டு இருப்பா. அது பகவத் விஷயத்திலே சரி ஆகாது. அது லௌகிகத்துல உலக விஷயத்துல வேணா அது சரியா இருக்குமே தவிர எம்பெருமான பொறுத்த வரைக்கும் எத்தனை முடியுமோ அத்தனை செய்யணும். இது முழுக்கத்தான் செய்யணும்னா உலகத்துல இன்னைக்கு முழுக்க செய்யறதுக்கு ஆளே கிடைக்க போறது இல்லை. எப்பேற்பட்ட சன்னியாசியா இருக்கட்டும், எப்பேற்பட்ட வித்வானா இருக்கட்டும், அவனுக்கும் கற்றது கைமண் அளவு தானே. அதனால ஆறா இருந்தாலும் ஓரளவுக்கு தான் செய்ய முடியும். அவன் பெருமையை பார்க்கச்சே நிச்சயமா அதுக்கு தகுந்த மாதிரி அடியனால செய்யவே முடியாது. இது அடியே இல்ல, எப்பேற்பட்ட மடாதிபதியா இருந்தாலும் இதைத்தானே சொல்லிக்க போறார். அதனால நம்மால ஆந்தனையும் கண்டிப்பா செய்யணுமே தவிர முடியாதுன்னு கை வாங்க கூடாது. அதே போல வேதத்துல இப்ப பயப்பட்டோமோ இல்லையோ, தப்பா சொல்லிட்டா இங்க தப்பா போட போறது நரக்கம்னுட்டு. ஒருவேளை சஹஸ்ரநாமாத்தியாயத்திலேயே நாமங்களை சரியா சொல்ல முடியாமல் தப்பு தப்பா உச்சரிச்சுட்டோம்னா பெருமானுக்கு கோபம் வந்துடுமே என்று நமக்கு தோணும். வரவே வராது. என்ன, நாம நாம சங்கீர்த்தனம் பண்ணச்சே நம்ம உள்ளத்துல ஒரு எண்ணத்தோட பண்ணோம்னா எம்பெருமான் அந்த கோபமே படமாட்டான். என்ன எண்ணத்தோட? இப்ப நாமே ஒரு குழந்தையை படிக்க வைக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். 4வது முதல்ல 4 வயசு 5 வயசு கொண்டு போய் சேர்க்கிறோம். முதல் நாள் பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு வரும். திரும்ப வரைச்சே கானா சானா அது இது சொல்ல ஆரம்பிக்கும். ஆனா அவனா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு பாடல் சொல்லி கொடுத்துருப்பா. அந்த பாடலை தப்பு தப்பா சொல்லறதுக்கு ஆரம்பிக்கும். முதல்ல தப்பு தப்பா சொல்லச்சே எந்த தாயாரும் தப்பா சொன்னேன்னு அடிக்கிறது இல்லை. முதல் நாள் பாடசாலைக்கு போயிட்டு வந்து ஓஹோன்னு விஷயத்தோர் ஜேத்வா வாயபஸ்தோ வாயபஸ்த தேவோ வஸ்தவிதா பிரார்ப்பயது சேட்டதமாய கர்மனே வரீஷ வேதமத்தினி சொல்ல ஆரம்பிச்சா நாமே பயந்து போடுவோம். இந்த பிள்ளை என்னமோ இன்னைக்கு தான் பாடசாலைக்கு போயிட்டு வந்தது, ஒரே தெரியா என்னமோ ஒப்பிக்கிறதேன்னு. அது மழலையோட உளறினால் தான் தாய்க்கு முதல்ல ஆனந்தமே வரும். அதனால எடுப்புல சரியா சொல்லணும்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டான். இன்னும் கேட்டா குழந்தை உளறினால் தான் அழகே. அது போய் கிடுகிடுன்னு நேர சொல்லித்துனா அதுல ஒரு அழகே இருக்காது. குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழலின் யாழலின் இனிதுன்னு ஆறு சொல்லுவன். பெத்த குழந்தையனுடைய மழலைய கேட்காதவன் தான் குழலினிது யானிது மிருதங்கம் இனிது வீணை இனிது என்ன அவன் தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனா பெத்த குழந்தையனுடைய மழலை சொல்ல ஒருத்தன் கேட்டுட்டான்னா இதுதானே இனிதாக இருக்கும். நாம் தான் பெறப்பட்ட குழந்தை. இந்த தாய் எம்பெருமான் நம் மழலைய கேட்கணும் தான் ஆசைப்படுவேனே தவிர வித்வான்களிடத்திலேருந்து வேதம் கேட்கணுங்கிற ஆசை கொஞ்சம் மட்டமா தான் இருக்கும். பின்ன எதுல அவனுக்கு ஆசை இருக்கும்? இந்த ஒண்ணும் தெரியாத குழந்தை சாஸ்திரநாமத்தை சொல்ல ஆரம்பித்து தட்டு தருமாறி தப்பு தப்பா சொல்லி இருந்தாலும் சொல்லணும்னு முயற்சி எடுத்தால் அதுல தாய்க்கு இருக்கிற ஆனந்தமே தனி ஆனந்தம் தான். இதை தொண்டரடி புடியாழ்வார் திருமாலையில கடைசி பாசுரத்துல சாதித்தார். வளவெடும் தவளமாட மதுரமா நகரந்தன்னுள் கவளமால் யான கொண்ட கண்ணனை அரங்கமாலை துளவத் தொண்டாய தொல்சீர் தொண்டரடி பொடி சொல் இளைய புன் கவிதையேலும் எம்பிரார் கினியவாரே. நாம் பாடின பாசுரம் ரொம்ப சின்ன குழந்தை பாசுரம். இளைய புன் கவிதை, புன் கவிதைனா தவறாக பாடப்பட்ட கவிதை. இளைய புன் கவிதை ஏலும் நான் தப்பாவே பாடிருக்கட்டமே. எம்பிரார்க்கு இனியவாரே, என்ன பெத்த என்னாதனான ரங்கநாதனுக்கு அது பிடிச்சிருக்கு. மத்த பேருக்கு பிடிச்சா எனக்கு என்ன, பிடிக்காட்டா எனக்கு என்ன. இப்போ நான் பாடினது என் எம்பெருமான் ஏத்துக்கிறான், அவன் ஏத்துக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. இது நமக்கும் அவனுக்கும் உள்ள நெருங்கின தொடர்பே தவிர இதுல ஆறான தப்பா சொல்லிடுவாளோ குற்றம் சொல்லிடுவாளோங்கிற பயம் தேவையே கிடையாது. மேலும் சொல்லத்தான் சரிப்பட்டே வரும். ஒரு விஷயத்த வாய் திறந்து சொல்லாமலே இருந்துட்டோம்னா இல்ல சுவாமி மனசால சொல்லிக்கிறேனேன்னு சொல்லுவா, வாஸ்தவம். ஆனா வாய் திறந்து சொல்றதுலே சில பயன்கள் கண்டிப்பா உண்டு. மனசால சொல்லிட்டோம்னா சில பேர் நடுவுல வந்து இடைஞ்சல் பண்ணான்னா மனசு விட்டு போடும். ஏன்னா மனசுங்கிறது அவ்வளவு திருடமான இடத்துல இல்லையோ இல்லையோ. மனசால நினைச்சோம் யாராலும் குறுக்க வந்து பேசினா விட்டு போடும். அதே நன்னா விஷயம் விட்டுவும் வாயை திறந்து சொல்றதுக்கு ஆரம்பிச்சுடுங்க. யாரானும் குறுக்க பேசினாலும் வாயில ஓடிட்டு இருக்கிறது ஓடிண்டே இருக்கும். அது நடுவுல நிற்கவே நிற்காது. அதனாலதான் நாம சங்கீர்த்தனத்தை வாய் விட்டு சொல்ல வேணுங்கிறது நம்ம பூர்வாச்சாரியர்கள் காட்டினது. நாம சங்கீர்த்தனம் எந்த பலத்தையும் கொடுக்கும். நான் தாழ்ந்த பலத்துக்காக அதை சொல்லுவது கூடாது. அதுல தப்பிருக்கிறான், தவறு இருக்கலாம், அதற்காக பயப்பட வேண்டிய தேவையில்லை. சிறு குழந்தை சொல்லுகிறா போலே எம்பெருமான் ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அதைத்தான் ஆழ்வாரும் 10 பாசுரங்களாலே சாதித்தார். எம்பெருமானுடைய திருநாமத்தை வாய் ஓயாமல் சொல்லுங்கள் என முதல்ல ஆண்டாள் வராக பெருமானிடத்துல கேட்டுனதே இந்த அர்த்தம் தான். கொண்டு போய் பூமி பிராட்டியை ஹிரண்யாட்சன்கிற அசுரன் சமுத்திரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டான். அதுக்குதான்
பெருங்கடலார் வராக பெருமானா எம்பெருமான் திருவதாரம் பண்ணினான். பன்றியாக உருவெடுத்தான் அல்லவா? அந்த பன்றி கடலுக்குள்ள போயிட்டு தன்னுடைய கோரப்பற்களாலே பூமி பிராட்டிய தூக்கி தன்னுடைய திருமடியில உட்கார்த்தி வைத்தது. பக்கத்திலே மகாபலிபுரம் அப்பப்ப எல்லாரும் போயிருப்போம். கேளிக்கைக்காக போவோம், விளையாட்டு பார்க்கறதுக்கு போவோம், எதுக்கோ போவோம். போற வழியில ஒரு திவ்யதேசம் இருக்கு, திருவிடவெந்தை. இந்த திவ்யதேசத்துக்கு பேர் போயிருக்கீங்களான்னு கேட்டா, சுவாமி அந்த இடத்துக்கு போனது கிடையாது. மகாபலிபுரம் தெரியும், அதுக்கு 108 திவ்யதேசத்துல மகாபலிபுரம்னு பேர் இல்லை, திருக்கடன்மல்லை. அந்த ஊருக்கு திருக்கடன்மல்லைன்னு பேரு. போற வழியில இருக்கிற ஊருக்கு திருவிடவெந்தைன்னு பேர். திருவிடவெந்தையில் நித்திய கல்யாண பெருமான் சேவை சாதிக்கிறான். நித்திய கல்யாண பெருமான் உற்சவன், மூலமூர்த்தி வராக பெருமான். திரு இடவெந்தைன்னு இடது பக்கத்திலே பூமி பிராட்டி பார்மகள், அவளை தன் இடது மடியில உட்கார்த்தி வச்சிருந்து தன்னுடைய கோரை பற்களாலே அவள் திருமேனியை தீண்டிக் கொண்டே ரொம்ப அழகாக சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். இது இடது தொடையில வச்சிருக்கிறது திருவிடவெந்தை. இதே போல வலது தொடையில வச்சிருக்கார். நீங்க திருக்கடன் மல்லையிலே ஸ்தலசேன பெருமாள், அந்த ஸ்தலசேன பெருமாளை சேவிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோம்னா ஒரு பெரிய கோவில் இருக்கு, அங்க திரு வலவெந்தை எம்பெருமான் இருக்கான். வலது தொடையிலே தான் பூமி பிராட்டி வச்சுன்னு அங்க சேவை சாதிக்கிறார். இந்த பூமி பிராட்டி இடந்தெடுத்து அவளை காப்பாத்தி விட்டான் எம்பெருமான். அதுக்கப்புறம் அவ பிரார்த்தித்தா, என்ன காப்பாத்தினது ரொம்ப சந்தோஷம், ஆனா என் குழந்தைகள் நிறைய பேர் உன்னை அடைய மாட்டாமல் தவிக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதான உன்னை அடையறதுக்கு சுலபமா வழி சொல்லி கொடு. பூமி பிராட்டி காட்டாளாம். அப்ப கண்ணன் சொன்னதுதான் வராக பெருமான் சொன்னது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது. முதல்ல வாயார பாடு, மனத்தாலே நினை, புஷ்பங்களை கொண்டு எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு அர்ச்சனம் பண்ணு. இந்த 3 தான் என்னை அடைவதற்கு வழின்னு காட்டினான். அதனாலதான் விடாம நாம சங்கீர்த்தனத்தை முதல்ல பத்தின்னு இருக்கும். ஆழ்வார் பாசுரத்துல சாதித்தார், நமக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சார் நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு. நாம பதில் சொன்னா ஆழ்வாரிடத்தே பண்ணணும்னு ஆசை, ஆனா தேடி தேடி பாக்குறேன் பேரே கிடைக்கலன்னு. பேர் கிடைக்கலையா? ரிஷிகள் மகரிஷிகள் முனிவர்கள் எத்தனை 1000 திருநாமம் சாத்தி வச்சிருக்கார், நீ என்னமோ புதுசா பேர் கிடைக்கலேங்கிறே. நமோ நாராயணாவென்னு ஓவாதுரைக்கும் உரையுண்டே. நாராயணன் முதலான எத்தனையோ 1000 திருநாமங்கள் உண்டு, பேர் கிடைக்கல சொல்லாதே மறுத்துட்டார் ஆழ்வார். அடுத்து கேட்டோம், இல்ல பொழுது கிடைக்கல சுவாமி, பேர் நிறைய தான் இருக்கு, ஆனா எனக்கு நாழியே கிடையாது. கார்த்தால 6:30 மணிக்கு நாங்க எழுந்திருந்தோம்னா ராத்திரி வரைக்கும் இயந்திர வாழ்க்கையில நாங்க படுற கட்டம் எனக்கு தெரியும். உமக்கு என்ன, நீர் பாட்டுக்கு சிவில்புத்தூர்ல உட்காந்து பேர், ஆழ்வார்த்தினில உட்காந்து பேர், பெருமான் பெருமான்னு பாடிட்டு பாடுவேன். நாங்க பட்ட கட்டம் எங்களுக்கு என்ன தெரியும், உமக்கு எப்படி தெரியும்னு ஆழ்வாரை பார்த்து கேட்டுடுவோம். இதுக்கு ஒரு வெடிக்காத கதை சொன்னார். நம்மாழ்வார் திருவாய்மொழிங்கிற 1102 பாசுரங்கள் பாடினார். அவர் பாடிட்டு பரமதத்துக்கு போயாடுது. அதுக்கப்புறம் ஆச்சாரியர்கள் இருந்த காலம், திருவாய்மொழிக்கு புதுசா ஒரு பணக்காரன் ஒரு வியாக்கியானம் பண்ணிட்டு வந்தான். வியாக்கியானம்னு உரை எழுதுறாரு இல்லையோ, அர்த்தம் தங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை அதை எழுதி கொண்டு ஒரு ஆச்சாரிய இடத்துல சமர்ப்பிச்சான். வாங்கி பார்த்து அதுக்கு முன்னரை கொடுக்கணும், முகவரை கொடுக்கணும், எவ்வளவு நன்னா இருக்குன்னு கொண்டாடணும்னு எதிர்பார்ப்பாள் இல்லையோ. ஆச்சாரியன் வாங்கி பார்த்தார், ரொம்ப நன்னா இருக்கு, நம்மாழ்வார் திருவுள்ளத்துக்கு ஏற்றா போல இருக்கு, அவர் திருவுள்ளம் ஆனந்தப்படும், இந்தார வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி புஸ்தகத்தை அவர் கொடுத்தார். இந்த வந்த பணக்காரனுக்கு ஒரே கோபம், என்ன சுவாமி நம்மாழ்வாருக்கு ஏத்தா போல எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டீர், நீர் சொன்னது நியாயம் இல்லை. நம்மாழ்வார் கல்யாணம் பண்ணிட்டாரா, நம்மாழ்வார் குழந்தைகள் இருந்ததா, நம்மாழ்வார் சொத்து பத்து தகராறுக்கு போனாரா, இந்த இயந்திர வாழ்க்கையில இருக்காரா, ஒண்ணுமே இல்ல. அவர் பாட்டுக்கு புளிய மரத்தடியில மூலையில உட்கார்ந்து பாடின போய் நான் இத்தனை கட்டத்துக்கு நடுவில் அதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கேன், என்னமோ நம்மாழ்வார் திருவுள்ளத்துக்கு தகுந்தா போல இருக்கும்னு சொல்லிடுறேன், இது தப்பு, அவரை விட வசத்தியா இருக்கும் என் பாட்டுன்னு சொல்லும். என்னொருத்தன் கேட்டானோ, அப்படிதான் இருக்கு இந்த அழகு. இப்போ ஏதோ ஒண்ணு நம்ம சொல்ல போக அவர்கள் திருவுள்ளத்துக்கு ஏத்தாப்பல இருக்கிறதே பெரிய விஷயமே தவிர அதுக்கு மேல ஒன்னை எதிர்பார்த்து நம்மால போயிட்டு இருக்க முடியுமா? அதனால எல்லாத்துக்கும் நமக்கு அவகாசம் இருக்கத்தான் இருக்கு. நாம நினைச்சுட்டு இருக்கோம் பொழுதில்லை பொழுதில்லை பொழுதில்லைன்னு. அவன் சொன்னான் அந்த பெரியவன், பொழுதே இல்லாம திருவாய்மொழி நான் எழுதினேன்னு. அழ்வார் அழகா சமாதானம் சொன்னார், பொழுது இல்லைன்னு நான் நினைச்சுட்டு கேள், நிறைய பொழுது உங்ககிட்ட இருக்கு. நாம கேட்டோம், என்னமா பொழுது இருக்குன்னு சொல்லி நமக்கு யோசிச்சு பார்த்தோம்னா, பள்ளிக்கூடம் போயிட்டு வர்ற குழந்தைகளை கேட்டாலும் ஒரே மன அழுத்தம், புத்தக சுமை அழுத்தம், பின்னாடி அழுத்தங்கிறது, மனசுல முன்னாடி அழுத்தம்ங்கிறது, இந்த சின்ன வயசுல இருந்தே அழுத்தம்னு ஆரம்பிச்சுடுறான். அதுக்கு மேல இந்த 10வது 12வதுங்கிறது பெரிய கண்டம். பேர்பட்ட கண்டம் நரகமா சொர்க்கமா முடிவு பண்ற கண்டம் இந்த 10வதும் 12வதும் கண்டம். நிஜமான நரக சொர்க்கத்தை பத்தி இப்ப கவலைப்படுறதா இல்ல. இந்த 10வது தாண்டதுன்னா விரஜா நதி தாண்டற மாதிரி, இந்த விரஜையை தாண்டி சீவை கொண்டது போமா இல்லையான்னு திண்டாடுறமே, அந்த மாதிரிதான் இந்த 10ம் 12ம் தாண்டறதுக்குள்ளே போரும் ஆயிடும். இந்த பிள்ளை தாண்டி போறதுக்கு அத்தனை தூரம் சிரமப்படுறதா நாம நினைச்சுட்டு இருப்போம். ஆனா வேடிக்கை ஆழ்வார் ஆச்சாரியருக்கு நம்ம பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, ஒரு நாளைக்கு நீ எத்தனை நாளைக்கு எதுக்கு செலவழிக்கிறேன்னு கேட்டோம். என்ன பண்ண போறோம்? இப்போ இந்த காலையில இருந்து நாம இங்க அலுவலகத்துக்கு போறோம், பள்ளிக்கூடத்துக்கு போறோம், கல்லூரிக்கு போறோம், போறதுக்குள்ளே ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறோம்னு வச்சுப்போம். 9 மணிக்கு கிளம்பி போடுறதாவே இருக்கட்டுமே, அதுக்குள்ள எத்தனை நாள் பண்ண போறோம்? 1/2 மணி
குளிக்கலாம், பல் விளக்கலாம், காலக்கடன்களுக்காக வச்சுக்கலாம், இன்னொரு அரை மணி சாப்பிடறதுக்காக வச்சிருக்கலாம். சரி, உடற்பயிற்சி அரை மணி 3/4 மணி வச்சுப்போம். என்ன பண்ணாலும் 2 மணி நேரம், இவ்வளவுதான் தேர போறது. கால